அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய். சோம்பை அரை டீஸ்பூன் அளவு இடித்து போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்க விடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே இருக்கலாம், பரவாயில்ல. ஒரு ரத்தம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் மஞ்சத்தூள் இதில் போடுறோம். ஏன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் உப்பு போடுறோம்னாக்கா, ஆல்ரெடி ரத்தம் பிடிக்கும் போதே உப்பு போட்டு தான் பிடிப்பாங்க. அதனால் ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக போட வேணாம். இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியெலாம் இதை சமைக்கும்போது சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதை அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்களே பார்க்கலாம், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அந்த ரெட் கலரில் தெரியுறதெல்லாம் வேகாதது. இந்த டைமில் நம்ம ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்போ ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை மூடி வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா 30 செகண்ட் மட்டும், அதாவது 1 நிமிஷம் கூட நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட் மூடி வச்சாவே போதும். கரெக்டாக நல்லா குக் ஆகிடும். உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்துடும் ரத்தம். இப்போ பாருங்கள், நல்லா ரத்தம் தண்ணி விட்டுடுச்சு. இந்த டைமில் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூளாக நம்ம போடலை. அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுருக்குங்க. உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்கும்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் தேங்காய் பூ போட்டு இறக்குங்க. தேங்காய் பூ போடலைனாலும் இது நல்லாவே இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ ரத்த பொரியல் போட்டிருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 வகையான ரத்த பொரியல் இதில் ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் போய் பாருங்கள். அதில் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள்லாம் போட்டு செஞ்சுருப்பேன். இப்போ பாருங்கள், ரத்த பொரியல் வெந்துருச்சான்னு நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தாவே தெரியும். உள்ளுக்குள்ளே ரெட்டிஷ் இல்லாமல் நல்லா ஃபுல்லாகவே கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த டைம்லாம் நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி பரிமாற வேண்டியது தான். 5 நிமிஷம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.